ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். ஆஸ் எப்பயும் போல் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பார்த்திங்கன்னா வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் இந்த கோலம் தான். எப்பயுமே மார்னிங் நம்ம எந்திரிக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். இருந்தாலும் அப்புறம் போய் வாசல் கூட்டி தெளித்து கோலம் போட்டது எல்லா வேலையும் கொஞ்சம் வாசல் கூட்ட ஆரம்பிச்சிட்டாலே கூட்டி முடிச்சிட்டாலே அது தண்ணியில் கை வச்சாலே போதும், எனக்கு தூக்கம்லாம் போயிடும். ஆஃபீஸ் முன்னாடி போட்ட ஒரு குட்டி கோலம் இந்த கோலம் தான். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த கலிகாலத்தில் நம்ம நல்லவங்களாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி தடவை சொல்லுவேன். அந்த நிலைமையிலேருந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கடவுள்கிட்ட நல்லா காட்டில் ப்ரேயர் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லைவுக்கு வர்றவங்க எல்லாவும் அவங்க ஒவ்வொரு குறையும் சொல்லுவாங்க, அவங்களுக்காட்டியும் கடவுள்கிட்ட ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷனும் பண்ணியாச்சு. மெடிடேஷன் பண்ணால் நம்ம மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேணால் கட்டாயமாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கு எப்போல்லாம் மன கஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரிலாம் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த பூனைக்கு பசி எடுத்துருச்சு. அது பார்த்திங்கன்னா காலுக்குள்ளே விழுந்துட்டு இருந்தது, நடக்கவே விட மாட்டேன்ருச்சு பாருங்கள். அப்புறம் சரி ஓகே, அதுக்கு கொஞ்சம் சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேற்று தண்ணி ஊற்றாமலே கொஞ்சம் சாதம் வச்சுருத்தோம். ரைஸு தண்ணி ஊற்றி வைக்கல, அதை எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் குக்கரில் ரைஸ் வச்சு நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இங்கிட்ட வெந்நியுமே நல்லா கொதிச்சிருச்சு. சாமியை கும்பிட்டுட்டு ரைஸும் போட்டாச்சு. ரைஸ் போட்டு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. ஒரு சைடு ரைஸ் வெந்துட்டுக்கிட்டும். இன்றைக்கி நம்ம வைக்க போகிற குழம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் குழம்பு தான். பாவக்காய் குழம்பு கட்டாயமாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின உடனே சின்ன வெங்காயம் போடுங்க. எப்பயுமே குழம்புக்கு சின்ன வெங்காயம் போடுறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு அது நல்லா மசிகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டணும். அது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயும் போட்டு நல்லா வதக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1-2 பாவக்காய் கொஞ்சம் லைட்டாக பழுத்திருந்தது. சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அப்புறம் நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுக்கணும். இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு மசாலா கொதித்து வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறணும். இது கூடலாம் பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம தண்ணி விட்டு இந்த இது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ள நம்ம புளியை நல்லா குழச்சில்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிலர் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. எனக்கு பாவக்காய் குழம்பு புளிக்குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறது அவ்வளோ பிடிக்காது. இந்த சைடு பார்த்திங்கன்னா குக்கருமே விசில் வந்துருச்சு. ரைஸு தூக்கி அங்கே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா மசாலா கொதித்து நல்லா இதாகிடுச்சு, வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறீங்க, பாவக்காய் குழம்பு மட்டும் தண்ணியாக வச்சிடாதீங்க, டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புளி கரைசல் ஊற்றியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். பொதுவாக இந்த ரசம் புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாம் கொஞ்சம் நான் வெல்லம் சேர்ப்பேன். அந்த மாதிரி வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வெல்லமும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு பாருங்கள். சூப்பராக குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த நேரங்களில் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை இருந்தால் தூவிக்கோங்க. என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டைனிங் டேபிளில் தூக்கி வச்சாச்சு. அப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வறுத்து வச்சுட்டு மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம என்ன சமையல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸு. இந்த ஒயிட் ரைஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பாவக்காய் குழம்பு பிடிக்காது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி சாதம் நான் கிளறி வச்சுருக்கிறேன். அந்த இதெல்லாம் நான் வீடியோவில் நான் போடல, டக்குன்னு இங்கிட்டு அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். புளி சாதம் கிளறி வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்குது பாப்பாவுக்கு ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு பாவக்காய் புளி குழம்பு, அவ்வளோதான். மதியம் வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லை, ஏதாவது காய் வாங்கி பொரிச்சிக்கணும். இது நேற்று வச்சு நான் தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பழைய சாதம். அதில் சுடு தண்ணி கொஞ்சம் பாசிப்பயிறு, நேற்று வச்ச பாசிப்பயிறு ஒரு குழம்பு கொஞ்சம் கிண்ணத்தில் இருக்குது.
அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளோட லஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். வந்து நான் தேங்காய் சட்னி வைக்கிறோம். வாக்கிங் கிளம்பிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து தோசை பாப்பா ஊற்றிடுவோம். நான் வந்து தேங்காய் சட்னி மட்டும் வச்சேன் அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் வந்து எல்லாமே முடிஞ்சு ஆஸ் யூஷுவல் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், எத்தனை மணிக்கு வேலை முடித்தேன், என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து நான் கிளியராக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.